வெல்கம் டு உமா சிவா கிச்சன். பிரியாணி சுவையே தோற்கடிச்சிருங்க. இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். இது என்னென்னா அரைச்சி விட்ட புதினா அரைச்ச பிரியாணி சொல்லலாம், புதினா பிரியாணியும் சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் காயிற நேரத்தில் நம்ம ஒரு பிடி புதினா போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக இருந்தால் 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே பச்சையாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பிரியாணி ஸ்டைலில் நம்ம பண்ணுவோம், ஆனால் சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், கல்பாசி, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் வந்துட்டு ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் வந்துட்டு ஒரு 4 போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதுலேயே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுறோம். முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. பட் போடும்போது நம்ம சாதத்தோடு கடிப்படும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து வதங்கினா தான் நம்மளுக்கு வந்துட்டு ரெசிபியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெங்காயம் வந்து வதங்கிடும். ஸோ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. நான் வந்து இப்போ 2 கிளாஸ் அரிசி தான் நான் செய்ய போகிறேன். பிரியாணி அரிசி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக முன்னாடியே ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. தக்காளி வந்துட்டு ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நீட்டு வாக்கில் மெலிசாக கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வதங்கும் போது ஈஸியாக வதங்கிடும், சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ இப்போ அரைச்சி வச்ச விழுது போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கிரேவி டைப் வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகுது. எப்படி நல்லா கிரேவி டைப்பில் வருது பாருங்கள். எல்லாமே ஸ்மாஷ் ஆகிட்டு நல்லா கிரேவி டைப்பில் வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி எதுவும் பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சதுன்னா நம்ம சாதம் போடும்போது அடி பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் அதுக்காக தான் நம்ம நிறையா ஊற்றுறோம். அதுக்கு நிறைய ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. ஸோ 2 கிளாஸ் நான் போட்டிருக்கேன் அரிசி. ஸோ 4 கிளாஸ் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் மிளகாத்தூள் நம்ம போட போகிறது கிடையாது. ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம வந்துட்டு போட்டு அரைச்சதுனால அதுவே காரம் சரியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாதம் சீக்கிரமாகவே வெந்துடும். இல்லைனாக்கா உங்களுக்கு லேட் ஆகும். நீங்கள் கொதிக்காதே அரிசி போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிடும், பட் ரைஸ் வேகாது. ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு கம்மியாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த டைமில் அரிசி வந்துட்டு நம்ம கழுவி போட்டுடலாம். அரிசி கழுவி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி வந்து உடையாத அளவுக்கு
ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வந்துட்டு இதில் தம்மெல்லாம் போடவே தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வச்சுருங்க. தம் போட வேண்டியதே இல்லை. சுடு தண்ணியெல்லாம் சுட வச்சு நிறைய பேர் தம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாத நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமு, அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வச்சாலே உங்களுக்கு நல்லா சாதம் வெந்துடும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. நம்ம நெய் மேலே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு ரைத்தா இல்லைனாக்கா நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இல்லை வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர், மஷ்ரூம் கிரேவியோடு வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய அரைச்சி விட்ட புதினா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.